வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனல் உங்களை ஏற்கனவே நிறைய இதை பத்தி நான் விளக்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உங்களால அமைச்சிக்க முடியும். ஏன்னா இது ஒரு பொதுவான ஒரு சிஸ்டம். ஐம்பூதங்கள் இருக்கிறது, பிரபஞ்சம் இருக்கிறது, காற்று இருக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான விஷயம். சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனா பீப்புள் ஃபெயில் ஆகிறாங்களா அண்ட் சக்சஸ் ஆகுறாங்களான்றது அவங்க அதை எப்படி அணுகுறாங்க அப்படின்றத பொறுத்து தான். அந்த மாதிரி தான் இந்த பயிற்சி திட்டமாகட்டும், இல்லை எண்ணம் சார்ந்த விஷயங்களாகட்டும், அல்லது நம்மளுடைய பயாலஜிக்கல் உறுப்பு இதெல்லாம் வந்து யார் யாரு எப்படி எப்படி உபயோகப்படுத்துறாங்க அப்படின்றதுல தான் அவங்களோட வெரைட்டி ஆஃப் லைஃப் குவாலிட்டி இருக்கும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நம்மளுடைய உடலையும் மனதையும் பராமரிச்சு அதுல பொருளாதாரத்தை நிர்வகிச்சு அதுல உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லைஃபை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ஷைன் யுவர் மேக்ஸோடைய கான்செப்ட். இது பேசும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி புரியாத மாதிரி தெரியும். பட் ஒன்னொன்னா நீங்க பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா புரியும். ஸோ எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னன்னா, ஒரு இயற்கைன்றது வந்து எல்லாருக்கும் பொது. அந்த மாதிரி தான் முயற்சி எடுக்கிறதுன்றது வந்து அந்த தாட் ப்ராசஸ்ன்றது வந்து எல்லாருக்கும் பொது. அதை யார் எடுக்கிறாங்க, யார் பயிற்சி எடுக்கிறாங்க, யார் அதை ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க எதிர்பார்த்த பிடிச்ச மாதிரியான ஒரு கிஃப்டட் லைஃப் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு இந்த இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு ஆங்கிள் தான் நம்ம இந்த ஷைன் யுவர் மேக்ஸ் சேனல்லே வந்து ஆரம்பிச்சோம். அதுக்கு ஒரு அடிப்படை லாஜிக்கான விஷயங்கள் தேவைப்படுது இல்லைங்களா? லைஃப்ல வந்து ஒரு டீச்சர் ஆகணும்னா அதுக்கு தகுந்த கோர்ஸ் இருக்கு, ஒரு டாக்டர் ஆகணும்னா அதுக்கு தகுந்த கோர்ஸ் இருக்கு, ஒரு என்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு தகுந்த கோர்ஸ் இருக்கு. இன்னைக்கு டெக்னாலஜில வந்து வெல் சவுண்டா இருக்கணும்னா அது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், ஐஐடி படிச்சிருக்கணும், நிறைய இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகணும்னா பேசிக்கான சில நாலேஜ் இருக்கணும் இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு அடிப்படை இப்ப நம்ம உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயம் நியூஸ்ல வருது, சோசியல் மீடியால வருது, யூடியூப்ல வருது, எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். பட் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற என்ன விஷயங்கள் இருக்கு, நம்ம உடலுக்குள்ள உறுப்புகள் எதுக்கு செயல்படுது, அதுல பிரச்சனை வந்தா என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு நாலேஜா தான் நான் பாக்குறேன். ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போது உடல் பத்தின ஒரு விழிப்புணர்வோட நீங்க அணுகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் நிறைய உடல் பற்றிய தகவல்கள், பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றிய தகவல்கள்லாம் வந்து நிறைய நான் இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன். ஸோ பிரெயின் பற்றிய தகவல்கள் முழுசா போட்டிருக்க. அதுக்குள்ள இருக்கிற அமிக்டலானா என்ன, ஹிப்போகாம்பஸ்னா என்ன, ஹைப்போதலாமஸ்னா என்ன, எது என்னென்ன மாதிரியான ரோல் பண்ணுது, ஸோ அதுல எதனா பிரச்சனை வந்தா என்னெல்லாம் ஆகும் அப்படின்றத பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் போட்டுருக்கேன். அடுத்ததா ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி இவ்வளோ பிரீஃபா வந்து யாருமே இது வரைக்கும் போட்டதை நான் பார்த்ததில்ல, போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஸோ ஒரு 50 வகையான ஹார்மோன் பத்தின அது உடலுக்குள்ள என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது, என்ன ரோல் பண்ணுது, அது கம்மியான என்ன ஆகும், அதிகமான என்ன ஆகும், அது சரிசமமா சமநிலையில பராமரிச்சு நம்மள கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும்னா என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், ஸோ அதுக்கு என்ன உணவு, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுலாம் நான் நிறைய வீடியோலாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பேசிக் திங்ஸ். அதாவது ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னா பில்லர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அஸ்திவாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மேட் பண்ணிட்டு வரணும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் பற்றின விஷயங்கள், ஹார்மோன் பற்றிய விஷயங்கள், அடுத்ததா வந்து பயிற்சி பற்றிய அந்த டெக்னாலஜி, அந்த அந்த டூல். நம்ம வந்து உறுப்பு பார்த்துட்டோம், உணர்வுகள் பார்த்துட்டோம், அதை ஆக்டிவேட் பண்ற மிஷினரிஸ்லாம் இப்ப பார்க்க போறோம். ஸோ அந்த பயிற்சிகள் தான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துருக்கோம். அதுக்கு முன்னாடி என்எல்பினா என்னன்னு பார்த்துருக்கோம், சிபிடினா என்னன்னு பார்த்துருக்கோம், டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்ல வந்து பிஏசி மாடல் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம், பேரண்ட், நர்ச்சரிங் பேரண்ட், கிரிட்டிக்கல் பேரண்ட் அண்ட் சைல்டுல வந்து ஃப்ரீ சைல்டு, அடாப்டட் சைல்டு அண்ட் ஃப்ரீ சைல்டு, அடாப்டட் சைல்டு, ரெபெல்லியஸ் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டைப்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து ஜொகாரி விண்டோ பார்த்தோம். லாஸ்டா வந்து ஐ திங்க் ஸோ 6 டெக்னிக்கல் ஹேட். ஒரு ஒரு பிரச்சனையில நாம சிக்கிட்டோம் அப்படின்னா, சிக்கிட்டோம் மீன் அப்படி கிடையாது அது அர்த்தம். ஒரு ஒரு சவால் நமக்கு முன்னாடி இருக்கு, நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி நம்ம தீர்வு காணுது. ஏன்னா இதுதானே ரொம்ப முக்கியம். நம்ம சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப்லயே ஆகட்டும், நம்ம ஒர்க்கிங் பிளேசஸ்லயே ஆகட்டும், அல்லது ஒரு பொருளாதார ரீதியா ஒரு சிக்கல்கள் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷன்ஸ்ல வந்து என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுன்றதுல வந்து நிறைய நம்ம ஸ்டக் ஆகிறதுனால தானே நம்ம லைஃப் வந்து நிறைய இடத்துல பயமாவே அப்படி தேங்கி நின்றுடுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்காக தான் 6 திங்கிங் ஹேட் டெக்னிக், சூப்பர்பான டெக்னிக். அது வந்து நான் இந்த சொல்றதெல்லாம் மிஷின் இப்படி இருக்கு, இப்படி ஒர்க் ஆகும், இது வந்து இதுக்கெல்லாம் வந்து அதுல வந்து நிறைய 3 விதமான எக்ஸாம்பிள்லாம் வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ இதை நேரடியா நீங்க பயிற்சி எடுத்துக்கும் போதோ இல்ல 1-to-1 பயிற்சி எடுத்துக்கும் போதோ, ஒரு பயிற்சி பட்டறையில சேர்ந்து ஒர்க் ஷாப்ல சேர்ந்து நீங்க ட்ரையல் அண்ட் எரர் வந்து நீங்க அதை அனுபவிக்கும் போதோ
இதனோட பியூட்டிஃபுல்லான பலனை நீங்க பெற முடியும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இன்னொரு தெரப்பி பார்க்கலாம்னு இருக்கிறோம், பிரேமல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. இதனோட உள்நோக்கம் என்ன, இது யார் கண்டுபிடிச்சா, இது எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் ரோல் பண்ணுது அப்படின்றத பத்தி முழுசா வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏற்கனவே ஷார்ட் வீடியோல பார்க்கும்போது சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய டோட்டல் லைஃப்ல ஒரு எமோஷன்ஸ்ல நீங்க சிக்கி அது வலிய சுமந்து அது ஒரு பெயின்ஃபுல்லாகவே உங்களுடைய லைஃபையே ஒரு பேட்டர்னா மாத்தி வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த பேட்டர்னெல்லாம் ரிலீஸ் பண்ணி உங்களை வந்து ஒரு 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 உயிரோட்டமான ஒரு ஒரு உற்சாகமான புது ஒரு மறுபிறவி எடுக்க வைக்கிற அளவுக்கு ஒரு உதவக்கூடிய ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி உண்மையிலேயே நீங்க என்ன வாழ்க்கையில விரும்புறீங்க, இந்த கேள்விக்கு உங்களோட பதில் இல்லையெனில் உங்களுடைய நர்வஸ் சிஸ்டமும் ஹார்மோன்களும் உங்களுடைய வாழ்க்கையை குழப்பத்தில் தள்ளிடும். ஸோ பிரைமல் தெரப்பி என்பது ஒரு மூளையை, உயிரணுக்களை கூடவே உங்களுடைய சோல், ஆன்மா விழிப்புணர்வையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்தும் ஒரு தனித்துவமான பயிற்சி. ஸோ ஒன் செகண்ட். எஸ், பிரைமல் தெரப்பி என்றால் என்ன? பிரைம் பிளஸ் எமோஷனல். அதாவது பிரைமல் தெரப்பி என்பது பிரைம் மற்றும் எமோஷனல் ஆகிய 2 வார்த்தைகளின் கலவையாகும். இது உங்களுடைய ஆழ்ந்த உணர்வுகளுடன் உங்களுடைய முக்கியமான இலக்குகளை இணைக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த டெக்னிக்ன்றது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா புரியுதா என்னன்னு தெரியல. உங்களுடைய இலக்குகளோட உணர்வுகளை இணைக்கிறது. அப்படி இணைஞ்சு அது ஜெல் ஆயிடுச்சுன்னா உங்க லைஃப் ஆல்மோஸ்ட் சக்சஸ். இப்பவே 50% வந்து சக்சஸ் ஆயிடுதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இலக்கு 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 இலக்குன்னு எல்லாமே சொல்லுவாங்க. எதுக்கு இலக்கு, ஏன் இலக்கு, என்ன வேணும், எதுக்கு வேணும், இதெல்லாம் கேள்வி கேட்டு அதன் மூலயமா உருவாக்குறதுக்கு பேர் தான் இலக்கு. அப்படி உருவாக்குன இலக்குகள்ல வந்து உங்களோட உணர்வுகளும் கலந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிரைமல் அப்படின்றது வந்து உங்களுடைய பிரைம் எமோஷன் என்ன, உங்களுடைய முக்கியமான வாழ்க்கையில் மிக சிறந்த உணர்வு யாருக்காக நீங்க கொடுக்குறீங்க, எதுக்காக கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க, அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுதான் இந்த டெக்னிக் வந்து உபயோகப்படுத்தி பண்ண போறோம். அண்டு இது வந்து ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அது வந்து சீரமைக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து நான் நிறைய இன்னொரு சேனல் கூட இருக்கு, அதுலேயும் வந்து நான் இதை போட்டிருக்கேன். ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்னன்னா பிரெயின்ல வந்து ஒரு வலை, ஒரு மீன் பிடிக்கிற வலை மாதிரி ஒரு அமைப்பு, அதுதான் வந்து ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அந்த நெட்டு வந்து மூளை உறுப்பு நிறைய பகுதியில் வந்து அது படர்ந்திருக்கும், அந்த நெட்டு வலை. ஸோ அது வந்து எங்கெங்கெல்லாம் செரிபிரல் கார்டெக்ஸ்ல வந்து படர்ந்திருக்கும், தலாமஸ்ல பறந்திருக்கும், ஸோ பிரெயின் ஸ்டெம்ல மூளை தண்டுவடத்துல பறந்திருக்கும். இந்த செரிபிரல் என்ன சொல்றது, செரிபிரல் பெருமூளை புரணி அண்ட் தலாமஸ் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரோல் பண்ணுது டோட்டல் பாடிக்குமே. மூளை தண்டுவடம்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு சுவாசம், இதய துடிப்பு, ரத்த அழுத்தம், டோட்டல் ஸ்பைனல் கார்டையே வந்து அதை ஆக்டிவேட்டா பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி ஆர்ஏஎஸ் வந்து பரவி இருக்கிறதுனால உங்க எண்ணம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருந்ததுன்னா அது உடல் முழுவதும் அந்த விழிப்புணர்வை கொண்டு வர வைக்கிறது தான் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். நம்ம ஒரு படத்துல நான் அம்பானி ஆயிடுவேன், நான் அம்பானி ஆயிடுவேன், நான் அம்பானி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஈவன் பிரம்ம முகூர்த்தத்துல யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும், ஏர்லி மார்னிங் வந்து. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா உங்களோட ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்துல வந்து முழுசா காலையில ஏஞ்சி அதிகாலையில ஏஞ்சி படிச்சா நல்லா பதியும்னு சொல்றாங்களே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எம்டி ஃப்ரெஷ் மைண்ட்ல வந்து நீங்க ஒரு விஷயத்த இது பண்ணீங்கன்னா உங்களோட ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஃபுல்லாவே வந்து நீங்க முன்னேறதுக்கான என்ன தாட் ப்ராசஸோ அதை நிரப்பணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான். ஸோ நீங்க என்ன சொல்றது, சிந்தனை ஒரு பக்கம், செயல் ஒரு பக்கம், எண்ணம் ஒரு பக்கம், நம்ம அன்றாட நடவடிக்கைகள் ஒரு பக்கம், இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பக்கமா செதஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயங்களை என்ன வேணுமோ அதுல வந்து போர்வையா எண்ணம், செயல், சிந்தனை, விழிப்பு நிலை எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி செயல்படுத்த வைக்கிறதுக்கு இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வந்து உதவுது. அதுதான் இந்த பிரைமல் தெரப்பி வந்து உங்களுக்கு வந்து சீரமைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ வாழ்வின் முக்கியமான இலக்கை உணர்வு ஊட்டலோடு கண்டுபிடிக்கும் பயிற்சி. இது உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை கண்டறியும், அதை உணர்ச்சி பூர்வமாக உள்வாங்கவும் உதவுகிறது. ஸோ இது உங்கள் மனதில் நீங்கள் விரும்பும் விஷயங்களை தெளிவாக பதிவு செய்து அவற்றை அடைய உங்களுக்கு உதவுகிறது. ஸோ பயாலஜிக்கல் இம்பாக்ட் இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா உங்களுடைய மனசுல உற்சாகம், தெளிவான நோக்கத்தை உருவாக்கும் பொழுது உங்கள் உடல்நிலை எவ்வாறு அஃபெக்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்றத வந்து இந்த
பிரைமல் தெரப்பி விளக்குகிறது. டோபமைன் இலக்கு அடையும் உச்சம். நீங்கள் இலக்கு அடையும் போது ஏற்படும் உற்சாக உணர்வுக்கு டோபமைன் காரணமா இருக்குது. ஸோ செரட்டோனின்றது வந்து நிம்மதி மற்றும் உறுதியான உணர்வுகளை மேம்படுத்துவதற்கு, இது உங்களுடைய மனநிலையை சீராக்குவதற்கு உதவுகிறது. என்டார்பின்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இந்த டோபமைன், செரட்டோனின், என்டார்பின், கார்டிசோல் இதெல்லாம் வந்து தனித்தனி ஹார்மோன்ல போய் பார்த்தீங்கன்னா வேற லெவல் மேஜிக்கல் மூமெண்டான ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்டார்பின்றது வந்து உந்துதலான உணர்வை, மோட்டிவேஷன் தருது. இது உங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள உதவுகிறது. அது என்ன சொல்றது, ஒரு வழி இல்லாம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜிம்முக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் வந்து ரொம்ப பெயினா இருக்கும், 4 நாள் ஒரு பெயினா இருக்கும், அதிகபட்சம் 1 வீக் பெயினா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததெல்லாம் வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும் தெரியுங்களா, பாடியில வலியே இல்லாம ஒரு டைட்டா சொத சொதன்னு இருந்த உடம்பு ஒரு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியோட சும்மா அப்படியே ரப்பர் மாதிரி சும்மா அப்படியே கெத்தா இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மனநிலையை வர வைக்கிறது வந்து என்டார்பின் என்ற ஒரு ஹார்மோன். ஸோ இந்த இந்த ஆக்டிவிட்டி உடற்பயிற்சி எல்லாம் பண்ணும்போது என்டார்பின் ஹார்மோன் சுரக்கும்னு சொல்றோம். ஸோ இது வந்து நீங்க ஜிம்முக்கு போகாம அந்த உணர்வு மூலமா உங்களோட அந்த திங்கிங் பேட்டர்னை மாத்துறது மூலமா இதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான். அது எப்படி கொண்டு வர முடியுன்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ தெளிவான இலக்கமின்றி பயணிக்கிற ஆள் எந்த ஓட்டைக்குள்ளும் விழுந்து விடுவார்கள். பிரேமல் தெரப்பி உங்களுடைய நரம்பியல் நியூரலஜிக்கல் ரோட் மேப்பை புதிய பாதைக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி சொல்லுவாங்கன்னா, அது இன்னொரு வார்த்தை கூட இருக்கு, நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய ஒரு ஆல்ரெடி இருக்கும், நிறைய நியூரான்ஸ் இருக்கும், நரம்பு செல்கள்லாம் இருக்கும். ஹிப்போ காம்பஸ் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு தொடர்பு படுத்திக்கலாம். ஹிப்போ காம்பஸ் என்னத்துக்கு உதவுது அப்படின்னா, உங்களுடைய நினைவுகளை சேமிக்கிறது. அந்த ஹிப்போ காம்பஸ் வேலை செய்யலைனாக்கா ஒரு மனுஷனா வாழ்றதுல பிரயோஜனம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வாய்ப்பாடுலாம் நம்ம சின்ன வயசுல ஆ ஆ இதெல்லாம் ஏபிசிடி எல்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கும் அது ஞாபகம் சொன்னா தெரியுது இல்லைங்களா. தேசிய கீதம், கடவுள் வாழ்த்துலாம் வந்து நம்ம சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம அதை ஈஸியா நம்ம வந்து டக்குன்னு சொல்றோம். ஆனா இன்னும் சில விஷயங்கள்லாம் சின்ன வயசுல பார்த்துருப்போம், ஏபிசிடி இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருவோம், எல்லாமே ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ இது தொடர்ந்து ஒரு படிப்போட கனெக்ட் ஆகி வர்றதுனால இது நமக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த நிகழ்வு ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ஓட்ட கத்துக்கிறோம்னாக்கா, என்னைக்கோ ஓட்ட கத்துருப்போம், ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் 2-3 டேஸ் கத்துருப்போம். ஆனா இன்னைக்கும் நல்லா ஓட்டுவோம். அன்னைக்கு 2 நாள் யூஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு முயற்சி எடுத்தது மைண்ட்ல செட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நினைவுகளை சேமிக்கிறதுனால மட்டும்தான் மனிதன் அடுத்தடுத்த நிலைக்கு வளர்ச்சி அடைய முடியுது. இந்த உலகமும் அது அடுத்தடுத்த நிலைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறது தான் ஹிப்போ காம்பஸ், பிரெயின்ல அந்த இடம், இந்த நினைவு சேமிப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சின்ன வயசுல எப்பயோ பார்த்துருப்போம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு ஊர், அப்ப பார்த்தோமே அதெல்லாம் சின்ன சின்ன ஞாபகம் வந்து, அந்த பாலம் தானே இது அந்த வீடு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு சொல்றதுக்கு, அந்த அளவுக்கு வந்து ஞாபகம் வச்சு சொல்றதுக்கு பொறுப்பேற்றுக்கிற ஒரு உறுப்பு, ஒரு பகுதி தான் ஹிப்போ காம்பஸ்ன்னு ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. இதுல புதுசா நினைவுகளை சேமிக்கிறது, புது விஷயங்களை கத்துக்கும் போது புது புது சேமிப்பகங்கள்லாம் உருவாகும். இதுக்கு பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டியை உருவாக்குறதுக்கு நம்ம பிரைமல் தெரப்பியை வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, NLP விஷுவல் ஆங்கரிங் மூலமா யூஸ் பண்ணலாம். உங்களுடைய எதிர்கால இலக்கை சுட்டி காட்டும் காட்சி நங்கூரமிடுதல் மூலம் எதிர்கால இலக்குகளை, அதாவது ஆங்கரிங்னு சொல்லுவாங்க. இது நங்கூரம்ன்றது சரியான வார்த்தையானு எனக்கு தெரியல. ஆங்கரிங்னா அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்க மனசுல கொண்டு வந்து நிறுத்தணும். அடுத்த 5 இயர்ஸ்ல நீங்க என்னவா இருக்க போறீங்க அப்படின்றத காட்சிப்படுத்துதல் மூலமா, விஷுவலைசேஷன் மூலமா அவங்களுக்கு ஆங்கரிங் பண்ணணும். அப்படி ஆங்கரிங் பண்ணும்போது உங்களுடைய உள் உரையாடலை மீட்டமைத்து நான் செய்ய முடியும் என்ற நேர்மறை உறுதியை உருவாக்குவதற்கு, அது உங்களுக்கு பயிற்சியில பண்ணும்போது அது ரியலிஸ்டிக்கா உங்களுடைய மைண்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது தான் உங்களுக்கு அது ஈஸியா புரியும். ஸோ உங்களுடைய எண்ணங்களை மறுசீரமைத்து பயத்தை ஆர்வமாக மாற்ற உதவுகிறது. நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை தெளிவான கற்பனை செய்யும் தருணம் உங்கள் மூளை அதை உண்மையாக மாற்ற வேலை செய்ய ஆரம்பிக்கும். இததான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க. தி சீக்ரெட்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து உலகளாவிய அளவில் பேசப்படுது. எனி கைண்ட் ஆஃப் வாழ்க்கை அடுத்த தருணத்துக்கு நம்ம மாறணும்னா நீங்க இந்த ஒரு சின்ன டெக்னிக் மூலமா தான் எல்லாமே மாற்ற முடியும். நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை தெளிவாக கற்பனை செய்ய தரணும், உங்கள் மூளை அதை உண்மையாக மாற்ற வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. என்ன ரேஞ்சில் என்ன மாதிரியான, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் ஐயாவோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், தூங்கும்போது காணும் கனவு தூங்கும்போது வருவதால கனவு, நீங்கள் உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் உங்களுடைய
கனவுன்னு சொல்லிட்டு கனவு காணுங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கனவு காணும்போது உங்களுக்கு உண்டான வேலையை உங்க பிரெயின் செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து மென்டல் ரீவயரிங் அப்படின்னு பேரு. ஸோ சோல் ரியலைசேஷன் எலிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, பயிற்சி மூலம் ஆன்மா கேட்கும் நான் இங்க ஏன் இருக்கிறேன் அப்படின்றது. இந்த பயிற்சி பண்ணும்போது பிரம தயாரிப்பு பயிற்சி உங்கள் ஆன்மாவின் ஆழமான கேள்விகளுக்கு பதிலளிக்க உதவுகிறது. வழி வழியாக வந்தவர் அர்த்தமுள்ள பாதையை தேர்ந்தெடுப்பவர் ஆக மாறிடுவார். வழிகள் மூலம் சவால்கள் மூலம் வந்தவர்கள் இப்பொழுது அர்த்தமுள்ள பாதையை தேர்ந்தெடுக்க முடியும். ஆன்மீக சுய தீர்மானம் உள் அமைதி வெளி வெற்றி. ஆன்மீக சுய தீர்மானம் உள் அமைதியும் வெளி வெற்றியும் கொண்டு வருகிறது. ஸோ ஃபைனலி வந்து உங்களுடைய அர்த்தமுள்ள வாழ்வை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா உதவுறதுக்கு இந்த தெரப்பியை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது வந்து அது பயிற்சியில நான் சொல்லித்தரப்படும். அடுத்ததான் இன்டெகிரேஷன் நியூரோ சைக்கா ஹார்மோனல் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா நம்ம எல்லாமே வந்து என்னோட ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். இது வந்து நான் வாழ்க்கைக்கிட்ட கடவுள்கிட்ட நான் எல்லா கடவுள்கிட்ட நான் நிறைய கோயிலெல்லாம் போயிருக்கேன். கடவுள்கிட்ட எல்லாம் போயிட்டு இது எப்படி சாத்தியம், ஒரு மனுஷன் தோத்து போறதுக்கான காரணம் என்ன, ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா, அந்த மாதிரி நான் ரிப்பீட்டடா திரும்ப 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 யோசிச்சு என்னோட தேடுதலில் வந்த விஷயங்கள் தான் நான் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் லைஃப். இதுல வந்து நம்மளுடைய நியூரோலாஜிக்கல் எஃபெக்ட் அண்டு நியூரோலாஜிக்கல்னா பிரெயின் சம்பந்தமான, நர்வஸ் சிஸ்டம் சம்பந்தமான, அதனாலதான் நம்ம அதை பத்தி நாம நிறைய பார்த்துருக்கோம். சைக்காலஜிக்கல்னா அதனுடைய மனநிலை எண்ணங்கள், அதை பத்தி தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும். அண்ட் ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ், அது என்ன மாதிரியான உணர்வு, நரம்பு அண்ட் மனம், எண்ணம் அந்த உணர்வுகள், இந்த மூணுமே இன்டெகிரேட் பண்ணி வர்றதுக்கு இந்த டெக்னிக் பர்டிகுலரா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத அதில் சொல்ல வருது. என்னோட மோஸ்ட் ஆஃப் த லட்சியமும் இதுதான். நம்மளுடைய நியூரல் பேத்வேஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் அண்ட் எமோஷன் ஃபேக்டர்ஸ், இதை நாம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம், இதுல ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்தோம்னா நாம என்ன மாதிரியான வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்றத உங்களால தீர்மானிக்க முடியும். ஸோ எமோஷனல் கிளாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உணர்ச்சி பூர்வமான தெளிவை உருவாக்குகிறது, ஹார்மோனல் ஸ்டெபிலிட்டியை உருவாக்குகிறது, உயிரியல் ரீதியான உற்சாகத்தையும் செயல்களையும் தூண்டுகிறது. ஸோ டிசிஷன் மேக்கிங் வந்து ஷார்ப்பா இருக்கும், குழப்ப நிலைகள்லாம் வந்து தீரும், லைஃப் வந்து ரொம்ப எளிமையா மாற்றப்படும் இந்த டெக்னிக் மூலமா. ஸோ உங்களுடைய டெய்லி ரிச்சுவல், பிரைமல் ரிச்சுவல் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பயிற்சியில நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ஸு, ரொம்ப கடினமான சூழ்நிலை கடக்க முடியல, இதுக்கு என்ன பண்ணா தீர்வா இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது 1-to-1 சேட் பண்ணலாம். உங்களுக்கான டைம் ஒதுக்கி அதுக்கான கவுன்சிலிங் கொடுக்கப்படும். வாரம் ஒரு வாட்டி உங்களுக்கு கிளாஸும் வந்து கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் அந்த குரூப்ல கிடைக்கும். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறது எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.